Good morning. So first temperature of sun. So அப்படின்ற கான்செப்டை பார்ப்போம். எப்படி டெம்பரேச்சர் ஆஃப் சன்னை மெஷர் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி தெர்மல் ஃபிசிக்ஸில் படித்த 2 கான்செப்ட்ஸை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் பார்த்தோன்னா, ஸ்டீஃபன்ஸ் லா, அப்புறம் சோலார் கான்ஸ்டன்ட். So what is Stephen's law? So any heating surface emit பண்ற எனர்ஜியை மெஷர் பண்ணி சொல்கிறது தான் ஸ்டீஃபன்ஸ் லா. ஸ்டீஃபன்ஸ் லா எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஹீட்டான ஒரு பாடியை வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து ரெடிட் பண்ணும் அப்படின்ற வேல்யூ சொல்கிறது தான் ஸ்டீஃபன்ஸ் லா. சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னது? சன்லேருந்து நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படின்ற வேல்யூ சோலார் கான்ஸ்டன்ட். ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ ஸ்டீஃபன்ஸில் எப்படி எழுதுவீங்க? E is equal to sigma T power 4. சோலார் கான்ஸ்டன்ட் நம்ம Sன்னு சொல்லுவோம். தட் இஸ் 1400 ஜூல்ஸ். ஸோ இந்த வேல்யூ தான் சோலார் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம டெம்பரேச்சர் சன்னை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ தியரட்டிக்கலாக தான் நம்ம இதை மெஷர் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக தேர் இஸ் நோ experiment to determine the temperature of sun. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி சன் கிட்ட போய் டெம்பரேச்சர் பார்க்குறதுன்றது முடியவே முடியாது. ஸோ தியரட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? டெம்பரேச்சர் ஆஃப் சன்னை மெஷர் பண்ண போகிறோம். சரி, ஸோ அதை டயக்ராம் எடுத்துக்கணும். சன் இருக்குது, சன்னை சுற்றி எர்த் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். ரேடியஸ் ஆஃப் த சன்னை கேபிட்டலான்னு எடுத்துக்குவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எர்த் ஃப்ரம் த சன் நம்ம ஸ்மாலர் எடுத்துக்குவோம். சரி, ஸோ முதல் என்ன எழுத போகிறோம்? சன்லேருந்து எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுது அப்படின்றது ஸ்டீஃபன்ஸ் லா வச்சு எழுத போகிறோம். அதுக்கப்புறம் எர்த் எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் பண்ணுச்சு அப்படின்ற வேல்யூவை சோலார் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம எழுத போகிறோம். சரி, ஸோ முதல் ரேடியேஷன் எமிட்டட் பை த சன் எடுத்து சன்லேருந்து எதுலேருந்து எனர்ஜி எமிட் ஆகும்? அதோட சர்ஃபேஸ்லேருந்து தான். நீங்கள் இப்படி தான் படம் வரையும். சன் எடுத்துட்டோம்னா இப்படி தான் படம் போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட சர்ஃபேஸ்லேருந்து தான் என்ன ஆகிட்டுருக்கு? எனர்ஜி வந்து வெளியிட்டுருக்கு. சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? அந்த ஏரியாவை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ சிக்மா T power 4 into A. அதே மாதிரி சோலார் கான்ஸ்டன்ட் வந்து S into A. இந்த A எதை டிஃபைன் பண்ணுது? இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சன். இந்த A எதை டிஃபைன் பண்ணுது? இந்த எர்த் வந்து ரிசீவ் பண்ணுது இல்லையா, இந்த ஸ்பியரோட ஏரியா தான் சோலார் கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஏரியா. சரி, இது எழுது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சன் எவ்வளவு? சன்னு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பியர், அப்போ சிக்மா T power 4 ஏன்றது 4πr². ஸோ இது சன்லேருந்து வெளியேற ரேடியேஷன் எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம எனர்ஜி ரிசீவ்டு பை த எர்த்தை எழுதப்போம். ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸ், இந்த ஸ்பியர் வந்து எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் எர்த்தில் விழுக போகுது. ஸோ இந்த ஏரியாவை நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ S into 4πr², இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பியர். இப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும்? இதுலேருந்து வெளியேற எனர்ஜி தான் இங்கே விழுக முடியும். therefore சிக்மா T power 4 4πr² is equal to S into 4πr². ஸோ 4π கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? T தான் கண்டுபிடிக்கணும். ஸோ T power 4 is equal to S into r² divided by capital R² into sigma. ஸோ நமக்கு T தான் வேணும். therefore T is equal to எப்படி எழுதிக்கலாம்? sigma by r whole square S by sigma power
இந்த 4 அந்த பக்கம் போச்சுன்னா எப்படி போயிடும் 1/49. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். சிக்மா அப்படின்றது சாரி இது வந்து ஆர் ஸ்கொயர் பை ஸ்மால் சாரி r/r இது s/sigma. ஸோ ஆர்ன்றது அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன், கேபிட்டலான்றது ரேடியஸ் ஆஃப் த சன், எஸ்ன்றது சோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். சிக்மான்றது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். ஸோ அதை வச்சு சனோட வேல்யூ என்ன வருதுன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 6000 கெல்வின் வருது. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் டெம்பரேச்சர் ஆஃப் சனை நம்ம மெஷர் பண்ணலாம். அது என்னென்னா யூஸிங் வெயின்ஸ் லா. ஸோ வெயின்ஸ் லா எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா lambda m t is equal to constant. அந்த கான்ஸ்டன்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அந்த பியோட வேல்யூ 2.898 into 10⁻³ மீட்டர் கெல்வின். ஸோ வெயின்ஸ் லா என்னது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் எனர்ஜி ரேடியேஷனை டிஃபைன் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான். அதாவது ஹாட் சர்ஃபேஸ் ஒரு ஹாட் பாடி வந்து எவ்வளோ ஹீட்டை எமிட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறது தான் வெயின்ஸ் லா. ஒரு எனர்ஜி ரேடியேஷன் தான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்ம லேபில் யூஸ் பண்ணுற சோடியம் பேப்பர் லேம்பே எடுத்துக்குவோம். ஸோ அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி வெளியேறுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்ன எடுத்துக்கணும் லாம்டா அப்படின்றது சோடியம் பேப்பர் லேம்போட வேவ் லென்த், அது எவ்வளவு 5893 ஆங்ஸ்ட்ராம். டீன்றது அந்த லேம்ப்லேருந்து வெளியேற டெம்பரேச்சர். ஸோ ரெண்டையும் நம்ம போட்டால் நமக்கு என்ன வரும் கான்ஸ்டன்ட் வேல்யூ பி வரும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டோட அதாவது ஹீட்டிங் ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ஒபே பண்ணும். சரியா? ஸோ இதை சொல்கிறதா வெயின்ஸ் லா. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு எப்படி இருக்குன்னா பாய்ல்ஸ் லா மாதிரி இல்லையா? PV is equal to constant. ஸோ அது உங்களுக்கு தெரியும்ல PV is equal to constant. அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் தான். ஒரு ஆப்ஜெக்டரோட வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ எப்பவுமே பியாக தான் இருக்க முடியும். சரி, ஸோ இப்போ நம்ம சன்னுக்கு எடுத்துக்கோ. இது இந்த வெயின்ஸ் லாவை நம்ம வந்து சோலார் ரேடியேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சோலார் ரேடியேஷனோட வேவ் லென்த் நம்ம எழுதுவோம். ஸோ அதோட வேவ் லென்த் எவ்வளவுன்னா 475.3 10⁻⁹. சரி, ஸோ இந்த வேல்யூ வந்து என்னது ஒரு மீன் ரேயோட வேவ் லென்த். ஸோ இதான் வந்து லாம்டா ஃபார் தி சன். ஸோ இதை எடுத்து இதில் போட்டுருவோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ வெயின்ஸில் வந்து லாம்டா m t is equal to b. நமக்கு t தான் வேணும். ஸோ t is equal to b by lambda which is equal to 2.898 into 10⁻³ divided by 475.3 10⁻⁹. ஸோ அந்த வேல்யூஸ் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 6097 கெல்வின். சரியா? ஸோ இந்த வேல்யூ ரெண்டுமே வெவ்வேறு மெத்தட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே என்ன இருக்குது டெம்பரேச்சர் ஆஃப் சன் வந்து அரௌண்ட் 6000 கெல்வின் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். சரி, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் கொடுத்துருவாங்க, சிக்மா எஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டி கண்டுபிடிக்கணும். ஸோ இது 7 மார்க்கில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க.